வருமானம் இப்போ இல்ல மனம் ஈடுபட்டாதான் தப்பு சரி நல்லது சரி செய்ய முடியும். இல்லைன்னு கிடையாது. எல்லாம் மனதுக்கு வேலை. மனதை அடக்குனா மகன், மனது வெற்றிங்கன்னா இல்லையா? இப்ப பாருங்க, ஆன்ம அறிவுல போய் உட்காருகிற பொழுது அதுதான் இறை சிந்தனை மட்டும்தான் நான் எனக்கு இருக்குன்னு ஒரு ஞானி சொல்லிட்டான்னா அவனுக்கு மனம் செயல்படாது. முன்னாடி போய் நீங்க நின்னா கூட உங்களுக்கு தெரியாது. இறைவனா தான் பாப்பா அவன் கிருஷ்ணரை கும்பிடுறான்னு வைங்களேன். யாரை பார்த்தாலும் கிருஷ்ணா கிருஷ்ணான்னு சொல்ல காரணம் என்னன்னா அவன் ஆன்ம அறிவை தொடுறான். இந்த உருவம் தெரியாது. ராமா ராமாம்பா. அதான் அந்த ஐயப்பன் கோயில் போகும்போது மாலை போட்டா பாக்குறவங்க எல்லாம் சாமியா பாருன்னா அந்த ஆன்ம நிலைக்கு போகணும். மனதுல விட்டோன்னு சொன்னா மலையில போய் சந்தனக்கட்டையை வெட்ட ஆரம்பிச்சிருவான் இல்லையா? அப்ப நீ மலைக்குள்ள போற பொம்பளையில கூட்டு போயிடக்கூடாது. ஆன்ம அறிவில போனா இந்த எண்ணெல்லாம் வராது. அது மனதுக்கு செயலாக்கத்தை குறைச்சிடும். அப்ப மனதனுடைய செயலாக்கம் குறைஞ்சுன்னா நமக்கு எவ்வளவு பெரிய லைஃப் யோசிச்சு பாருங்க. மண்ணில் இருந்திருக்கலாம், ராசியா மாதிரி இருக்கலாம். அதனால்தான் திருமூலர் கூட ஒரு பாட்டுல சொல்லுவார், சித்தர்கள் சிவலோகத்தை மண்ணிலே தரிசிப்பார்கள் சொன்னார். எவ்வளவு பெரிய அனுபவம். இந்த மண்ணிலேயே நீங்க சிவலோகத்தை பார்க்கலாம், இறைநிலையை பார்க்கலாம். எப்போ? ஆன்ம நிலையை தொடுகிற பொழுது. அப்ப அந்த ஆன்ம அறிவை எது தொடு எல்லாம் ஆன்மா ஏத்துக்காரு. அதே உட்கார்ந்துல சொல்லுவாங்களே, அத்தனான நான் இருக்கேன் சிவனேன்னு இருக்கேன், என்னை அம்பா தொல்லை பண்றேன்னு பாக்க இல்லையா? அந்த ஆன்மா எந்த தேடுதல் ஆசை அபிலாசைகளுக்கே இடம் கொடுக்காது. ஆனா அது எங்க எது போய் தொடுதுன்னா இது இறைப்பா உங்க வார்த்தை. அதனால்தான் நான் சொல்லியிருப்பேன், இறை வேதத்துல ஒரு வார்த்தையை கூட நீங்க மாத்தக்கூடாது, மாத்தி பேசக்கூடாது, ரீஆர்டர் பண்ணக்கூடாது. அதெல்லாம் ரொம்ப முக்கியம். எப்படி வழங்கப்படுறதோ அப்படியே மனம் ஒழுக்க மனம். ஏன்னா அப்பதான் அந்த ஆன்மா ஏத்துக்கும். அதுல ஏதோ கழிவு மாற்றங்கள் செருகல்கள் இருந்ததுன்னு சொன்னா அது மச்சம் குறைஞ்சிருந்தா ஏத்துக்கும். புரியுதா? அப்ப இறைநிலையை அடைவது ஞான பயணத்தில் இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இப்ப ஞான பயணமே நமக்கு எதுக்கு போறோம்? இறையோடு போய் சேருவதற்கு இல்லையா? கர்மாவை குறைப்பதற்கு. அதானே ஞான பயணம். ஞான பயணத்தில் நம்ம ஞான பயணம் இங்க இருந்து பஸ் ஏறி காசி போறது, இமாச்சல பிரதேச போறது, நேபாள் போறது அல்ல. ஞான பயணம் நீங்க இருக்கிற இடத்திலேயே இருந்து கொண்டு உங்க நினைவு நாள் இல்லையா? உங்க நினைவு நாள் உங்க எண்ணத்தை பரிசுத்தப்படுத்திக் கொண்டு ஆன்மா சுத்தப்படுத்தும். அதுதான். அப்ப அந்த ஆன்மாவை எப்படி நம்ம டச் பண்றோம்? ஆன்மா அப்படியே இருக்குது, எந்த இயக்கமும் இல்லாம இருக்கும்போது இந்த இறைவாக்குகளை கொடுத்து அதாவது சின்ன நெருப்பு போட்டு குஷ்ணப்படுத்துற மாதிரி ஒவ்வொரு வாக்கு சொல்ல அதுக்குள்ள அப்படியே ஒவ்வொரு செல்லும் அதுல அப்படியே அது பூஸ்டா இருக்கும்போது பாத்தீங்கன்னா உங்க தண்ணியே மாறு. ஏன்னா மனதை தாண்டிய சிந்தனைனா உங்க முன்னாடி யாரு வந்திருந்தாலும் அவங்க மனதை நீங்க பார்க்கலாம். ஏன்னா மனம் தானே திரை போட்டு மறைக்குது ஒரு ஆளை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு, ஒரு விஷயத்தை சிந்திக்கிறதுக்குலாம். அப்ப மனதனுடைய செயலாக்கம் குறைஞ்சிருந்தா அறிவு தான் பண்ணோம். யாருக்கும் இப்ப என்கிட்ட ஒரு ஆள் முன்னாடி வந்தா அப்படி பார்த்துட்டேன்னா அவன் சாவு நிலையை தூக்குவேன். எத்தனை ஜென்மங்கள் இருக்குது, என்னென்ன பண்ணிட்டு இருக்காங்க, எல்லாத்தையும் இருக்குங்கல்ல முடியாது. அப்ப தேவையானது மட்டும் அதை பார்த்துட்டு விடுறது. அப்ப இது எப்படி பண்ணுது? ஆன்ம சக்தி தான் அதை இழுக்கும். மனதால முடியாது. மனம் உங்க அளவுல தான். இப்ப மனது இன்னொரு மனதையும் விட்டீங்கன்னா ஒண்ணும் வேண்டாம், இப்போ 2 பேரை சந்திக்கலாம், 2 யூத், அது 2 பொம்பளைன்னு வச்சுங்களேன். அது உங்க காலேஜ்ல பிஎஸ்சி மேத்ஸ் படிக்குது, இது பிஎஸ்சி சுவாலஜி படிக்கணும்னு வைங்களேன். 2 பேரையும் உட்கார வச்சோம்னா 2 பேரும் பாருங்க பார்த்து பேசுங்கன்னா முதல்ல இவ பாப்பாவு உச்சில இருந்து உள்ளங்கால் வரை இவ அவளை மெஷர் பண்ணுவா. அது என்ன முடியல இங்க சுத்தி போட்டிருக்க, ஏன் ஒழுங்கா வர மாட்டியா? இவளுக்கு முடி எங்க இழுத்து காது கிட்ட விட்டாதான் மனசு அப்படி சந்தோஷம். உடனே அதை கேட்பா, முடி என்ன இழுத்து விட்டுருக்கேன்னு. அவ இவ்வளவு பாப்பா, ஆமா உனக்கு கேள்ட இருந்தோடனே திமிரு. 2 பேரும் மனதுக்குள்ளேயே போனாங்க, மூஞ்ச பார்த்தாச்சு. அப்புறம் லிப்ஸ்டிக், இது என்ன லிப்ஸ்டிக், மட்டமான லிப்ஸ்டிக் எல்லாம் போட்டு இந்த இதுல சாயம் உள்ள போச்சுன்னா வயிற்று வலிக்குண்டி. இவ கணக்கு, இவன் அவளை இப்படி இந்த அவங்க போட்டிருக்க ட்ரெஸ் அது இதுலதான் நிக்குமே தவிர
மனப்பதிவுக்குள்ள போக முடியாது. ரெண்டு மனமும் போட்டி தான் போட்டு கொண்டிருக்கும். அதை டாமினேட் பண்ணி போகாது. அதுக்குதான் பயிற்சி வேணுங்கிறது. நீங்க டாமினேஷன் ஆனாதான் மின்னுக்கு யார் வந்தாலும் அவங்களை பத்தியே கவலைப்பட மாட்டீங்க. ஒரு டாக்டர் பாருங்க, டாக்டர்கிட்ட பொம்பளைகள் எல்லாம் போனா கூட அவர் வந்து அந்த பல்ச பார்த்து முறையான டாக்டர்ஸா இருந்தா அந்த ஒரு செக்ஸ் தாட் எல்லாம் கூடுதலா வரக்கூடாது, வராது. அவன் வந்து அந்த நோயை மட்டும் பார்த்து கணிச்சு கொடுத்து அனுப்புவான் இல்லையா? அப்ப அந்த மனதை தாண்டி வர வேண்டும். மன செயலாக்கங்களை குறைக்கலாம். அதான் மனம் போன போக்கெல்லாம் போக வேண்டாம் அவை பிராட்டி சொல்லுவோம். அங்கங்க ஞானத்துக்கு என்ன பண்ணிருப்பாங்க, உங்களுக்கு லிஃப்ட் பண்ணி கொடுத்துட்டே போவாங்க. இவங்க எல்லாம் ஞான வழியில் உள்ளவர். ஞான வழியில் உள்ளவர்கள் காட்டக்கூடிய கைங்கரியம். அப்ப அவை சொல்றா பாருங்க, மனம் போன போக்கெல்லாம் போக வேண்டாம். மனதை என்ன பண்ணணும், அடக்கி வச்சுக்கணும். இப்ப நான் வந்து அவனை செக் பண்ண போறேன், அவன் மைண்ட்ல உள்ளதை படிக்க போறேன்னு மனசுக்கு சொல்லி மனதை அடக்குனா அது என்ன பண்ண, அவன் என்ன போட்டு போட்டிருக்கான், என்ன சட்டை போட்டிருக்கான், இவன் எந்த ஊருக்காரன், இவங்க அப்பா என்ன தொழில் பண்ற, அதெல்லாம் பார்த்தாரு. இப்ப நம்ம என்ன பண்றோம்னா நேர மனசுக்கு மனசு மோதும் போது இவன் யாரை லவ் பண்றான், யாரை கல்யாணம் பண்ணிருக்கான், எவ்வளவு பணம் வச்சிருக்கான், யாரையும் ஏமாத்துறான், இதான் நம்ம பார்ப்போம். வித்தியாசம் தெரியுதா? அப்ப மனதை தாண்டிய சிந்தனை உங்களுக்கு ஆன்ம பலம் வரும்போது போதுதான் கிடைக்கும். அப்ப அந்த ஆன்ம பலம் எப்பொழுது வருகிறது சொன்னா, ஆன்மாவோடு இறை வேதம் கலக்கிறது. ரொம்ப இம்பார்ட்டன்ட். திஸ் இஸ் ஃபார் ஆல் ஹியூமன்ஸ், நாட் ஓன்லி தமிழர்களுக்கோ இந்துக்களுக்கோ அல்ல, உலகம் முழுக்க இருக்கக்கூடிய அத்தனை மனிதர்களுக்கும். அதனாலதான் நான் இறைவேதத்தை நீங்க வந்து மொழிபெயர்க்க கூடாதுன்னு சொல்றேன். வேற மொழியில பண்ணக்கூடாது. ஆமா, அங்க கூட சரவணசீலன் அட்வொகேட் எல்லாம் சேர்ந்து நாங்கள் எல்லாம் எங்களுக்கு தமிழ் படிக்க தெரியாதுன்னா நீங்க அந்த தமிழ்லயே பண்ணுங்க. இங்கிலீஷ்ல ஜோட்ட கூட இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த காப்பியில. ஆங்கிலத்துல நீங்க அப்படியே அதை என்ன பண்ணிக்கணும், ரோமனேட்டிக்கா பண்ணிக்கலாம். இப்ப நான்னா நான் இல்ல காலீஸ்வரன் தான் பிரிண்ட் பண்ணி கொடுத்த, ரொம்ப அழகா இருந்து பாக்குறேன் நல்லா. பட் அவ்வளவுதான், மொழிபெயர்க்க முடியாது. நேரம் மலாய் மொழியிலயோ இங்கிலீஷ்லயோ என்ன பண்ண முடியாது, டிரான்ஸ்லேட் பண்ண முடியும். உங்களுடைய ஓசை தமிழ் ஓசையில் தான் வரும். அது யாராக இருந்தது, ஏன்னா இந்த உடம்பு அமைப்பு வந்து தமிழ் ஓசைக்கு தக்க படைக்கப்பட்டது. நல்ல ஞாபகம்.